புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் தான் பன்னாட்டு நிறுவனங்களின் வளர்ச்சி, நிறைய வருகை அப்படின்னு அதிகமாக பேசப்பட்டது. ஒவ்வொரு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிறைய நிர்பந்தங்கள்லாம் இருந்தது. விவசாயம் பருவமழை சார்ந்ததா இருந்தது, அண்டை மாநிலங்கள் தரக்கூடிய தண்ணியை சார்ந்து இருந்தது. இதனால சின்ன சின்ன பிரச்சனைகள் விவசாயத்தில் வருகிற பொழுது அதனுடைய வருமானம் குறைய ஆரம்பிச்சது. அடுத்ததாக நிறைய இளைஞர்கள் படிக்க ஆரம்பிச்ச போது அவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது. மாநில அரசோட சம்பந்தப்பட்டு மற்ற மாநிலங்களோடு சம்பந்தப்பட்ட போட்டி, மற்ற நாடுகளோடு சம்பந்தப்பட்ட போட்டி அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த நிறுவனங்கள்லாம் வந்தா அண்டை மாநில முதலீடுகள், அண்டை நாட்டோட முதலீடுகள்லாம் வந்ததுன்னா நமக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்க்கப்பட்டு நிறைய நிறுவனங்களுக்கான அழைப்புகள் கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் நிறைய பன்னாட்டு நிறுவனங்கள் ஒவ்வொரு மாநில அரசு, எந்தெந்த மாநில அரசு சாதகமா இருக்கிறதோ அந்தந்த மாநிலங்கள்ல அவங்களுடைய தொழில்கள்லாம் தொடங்கினாங்க. நிறைய பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு, மறைமுகமான வேலைவாய்ப்புன்னு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டாலும் விவசாய நிலங்கள்லாம் விளைநிலங்களாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, தடையில்லா மின்சாரம் கொடுக்குறாங்க, எவ்வளோ வேண்டுமானாலும் தண்ணியை உறிஞ்சிக்கலான்னு கொடுக்குறாங்க, வரிச்சலுகை அப்படிங்கிறது கோடான கோடி ரூபாயை கொடுக்குறாங்க. அதனால ஒரு நாட்டோடைய ஒட்டுமொத்த வளம் அப்படிங்கிறதெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு இன்னொரு தரப்புலையும் குற்றச்சாட்டு. பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகை அப்படிங்கிறது யாருக்கு லாபம்? நிறுவனங்களுக்கு லாபமா அல்லது நாட்டுக்கு லாபமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம ரொம்ப ஆழமாக பேச போகிறோம். என்ன நடந்தது, எது சரி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசுறதுக்காக இங்கே இருக்கோம். நேர்கள் வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக திரு கண்ணன், தொழிற்சங்கவாதி. அடுத்ததாக ஃபாத்திமா முசாஃபர், சமூக ஆர்வலர். அடுத்ததாக பத்ரி சேஷாத்ரி, எழுத்தாளர். இறுதியாக திரு பிரபாகர், ஆடிட்டர். இந்த பக்கத்திலிருந்து நம்ம பேச்ச தொடங்கலாம். பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகை அப்படிங்கிறது அந்த நிறுவனங்களுக்கு தான் லாபம் கொடுத்துச்சு அப்படின்னு எந்தெந்த அடிப்படையில் சொல்றீங்க? பன்னாட்டு நிறுவனம் என்பது இந்தியாவில் தொழில் துவங்கணும் என்று எதிர்க்க ஆர்வத்தோடு வர்றாங்கன்னா, இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சந்தை இருக்குதுங்க. மார்க்கெட் மிகப்பெரிய மார்க்கெட். ஒர்க்கர்ஸ்னுடைய லேபர் என்பது சீப்பாகவும் கிடைக்குங்க இந்தியாவில். ஸோ சீப்பாக ஒரு லேபர் கிடைக்குது. சலுகைகள் தளர்த்தப்பட்டுள்ளது. 1990க்கு அப்புறம் சலுகைகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதனால் அதிகமான லாபம் அவர்களால் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணத்துடன் தான் பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே தொழில் துவங்குறாங்க. அவங்களோட டெக்னாலஜி தான் இங்கே எடுத்துகிட்டு வராங்கன்னு தவிர நம்மளோட டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறது விடுறதில்ல. அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்கிறோம் தவிர இந்தியாவில் நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸு மக்கள் இருந்தும் நம்மளால் வெளில வர முடியல. ஏன்னா நம்ம அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வர இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் எல்லாமே அவங்க ஊரில் செல்லாது, அவ்வளோ போகிறதில்ல. அது இங்கே இந்தியாவில் ஈஸியாக மக்கள் நம்பிட்டு இதுதான் நம்பர் 1 ப்ராடக்ட்னு சொல்லி வாங்குறாங்க. அதாவது நோக்கியா இந்தியாவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டில் பெருமந்தூரில் அவங்க முதலீடாக வச்சது பார்த்தீங்கன்னா 650 கோடி தான். ஆனால் அது கடைசியில் அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா 1,50,000 கோடி லாபம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற ஒரு தகவலும் எல்லாரும் பார்த்தோம். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, ஒரு நிறுவனம் வர்றதே பெரிய லாபத்தை எடுத்து போகணுன்றதுக்காக தான் வருது. அவங்க கேட்குற வசதிகள் நாம் செஞ்சு கொடுக்கலன்னா நாம் பெனால்ட்டி கட்டணும் அவங்களுக்கு. இதுதான் சொந்த வீட்டிலே சூனியம் வைக்கிறதுன்னு வாங்க. அப்போது நாம் பெனால்ட்டி கொடுத்து அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை நாம் செஞ்சு கொடுக்குறோம். அந்த வசதிகளில் நாம் சரியாக செய்யலைன்னா நாம் பெனால்ட்டி அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க சோஷியல் ஒர்க்கர்ஸ் கிடையாது. பன்னாட்டு நிறுவனம் என்பது அவங்க ஒரு சோஷியல் ஒரு சர்வீஸ் பண்ணுறோன்றதுக்காக அவங்க வர்றது கிடையாது. எல்லாரும் சொல்கிற ஒரு ஒப்பீனியன் அவங்க ஒரு லாப நோக்கத்தோடு தான் வராங்க. மனித வளத்தை தாண்டி இயற்கை வளங்களை சூறையாடுவது என்பதுதான் பன்னாட்டு நிறுவனங்களோட முக்கியமான அஜெண்டாவே. அப்போ அதிலிருந்து அந்த லாபத்தை எவ்வாறு ஈட்டுவது என்பது தான் அவனோட முக்கிய நோக்கமாகவே இந்தியாவுக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்தியாவில் இன்னும் இப்போ இருக்கக்கூடிய அரசாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமாக இருக்கட்டும், எல்லாமே அவனுக்கு தேவையான பல்வேறு சலுகைகளை இன்னைக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதோட விளைவு நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாத்தையுமே அவன் சூறையாடி கொண்டு போகிறதுக்கான எல்லா சூழ்நிலையும் உருவாகுது. அப்போ அவனை வெறுமனே இவன் சோசியல் ஒர்க்கராக வருவான், இல்லை இவன் இந்த நாட்டு நலனுக்காக வரான் அப்படின்றதெல்லாம் எந்த அப்ஜெக்டிவுமே கிடையாது. இது முழுக்க போய் நாட்டோட இயற்கை வளங்களை சுரண்டுறாங்க, மக்களுக்கு எதுவுமே செய்யறதில்ல, ரொம்ப குறைந்த முதலீடு, ஆனால் போகும்போது எக்கச்சக்கமாக சுருட்டிட்டு வெளியில் போயிடுறாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள். எப்படி நாட்டுக்கு தான் பன்னாட்டு நிறுவனங்கள் நல்லது பண்ணுது அப்படின்னு சொல்கிறீங்க? நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டாரை விட சர்வீஸ் செக்டாரில் நம்மளுக்கு ஜிடிபி அதிகமாகுது. ஜிடிபி அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு 57% பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார்லேருந்து வருது. அந்த 57% நம்ம எதுக்கு? இந்திய அரசாங்கத்துக்கு வருது. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது
90ல் இருந்த வருமானம் என்ன, இன்னைக்கு 2015 இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம்ங்கிறது என்ன, முற்றிலுமா மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 100லிருந்து 150% பக்கமாக அதிகமாக இருக்குது. இல்லை, எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பெர் கேபிட்டா இன்கம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் 20,000 வாங்கி நான் 2,000 வாங்கினா 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி என்னோட பெர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி சொல்கிறதுனால எனக்கு லாபம் இல்லை சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு கால்குலேஷனாக. அதே மாதிரி இப்போ இன்ஃப்ளேஷன், நிதி பற்றாக்குறைலாம் இல்லையா நிறுவனங்கள் வந்த பிறகு? கட்டாயமாக இருக்குது. அதாவது இந்திய அரசாங்கத்துக்கும் வருமானம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேன். ஃபஸ்ட்டு வந்து எல்பிஜி வர்றதுக்கு, அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்திய அரசாங்கத்தினுடைய ரொக்க கையிருப்பும் இன்னைக்கு இருக்கிறது அதிகமாக இருக்குது. அந்நிய செலவாணி கையிருப்பு அதிகமாக இருந்தால் நம்ம நாட்டு நாணயத்தினுடைய மதிப்பு வந்து உயர்ந்திருக்கணும் சர்வதேச சந்தையில். நம்ம கிட்ட இப்போ அந்நிய செலவாணி குறைவாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நாணய மதிப்பு வந்து அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி பல்வேறு பன்னாட்டு நாணய மதிப்புக்கு கணக்கு பண்ணும்போது இந்தியாவினுடைய நாணய மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்குதுங்கிறது தான் இப்போ இருக்கிற யதார்த்த உண்மை. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகட்டும், மீடியாவில் ஆகட்டும், இல்லை எல்லா விஷயத்துல கன்ஸ்ட்ரக்ஷன், எந்த விஷயத்தில் நம்ம இந்தியாவில் எடுத்தாலும் அந்த எம்என்சி கம்பெனிஸ் அதோட ஹெல்ப் இல்லாமல் அந்த அளவுக்கு நம்ம கம்பீட் பண்ணுற அளவுக்கு நம்மளால வர முடியாது. இன்னொரு ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது ஒன்று வந்து இது மூலயமா நமக்கு நிறையவே நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. 9.6 அப்படின்ற ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ் இன்னைக்கு வந்து 4.9 குறைஞ்சிருக்கு. இதுவே வந்து உங்களுக்கு காமிக்குது கண்டிப்பாக இது எம்என்சினோட உதவியாளர் கூட நம்ம இந்தியன் கம்பெனிஸ் உதவி இருக்காங்க, கண்டிப்பாக எம்என்சினாலும் உதவி இருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து நம்ம நல்லது பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக நிறுவனங்கள் மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு இந்த தரப்பில் வைக்கிற பொழுது கம்பேரிட்டிவாக ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இல்லை. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, நாட்டோட வருமானம் உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஆரோக்கியமான பாசிட்டிவான விஷயங்களையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதாவது உற்பத்தி துறை வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லுவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. சேவைத்துறை தான் வளர்ந்துருக்கு. அதாவது 55,000 கோடி முதலீடு வந்த பிறகு கூட, 4,000க்கும் அதிகமான பன்னாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் வந்த பிறகும் கூட இந்தியாவில் இப்போதைய பொருளாதார நிலைமை என்பது சேவைத்துறையை நம்பிதான் இருக்கிறது. உற்பத்தி துறையில் நாம் முன்னேற்றம் காணவில்லை. அது விவசாயத்துறையும் பின்னடைவு சந்திச்சிருக்குது, தொழில்துறையும் பின்னடைவை சந்தித்திருக்கு. அப்படின்னு சொன்னா நாம் எவ்வளவு காலத்துக்கு சேவையாற்றி கொண்டிருக்க போகிறோம்? நம்முடைய அடிப்படை கோர் செக்டார் என்று சொல்லுகிற உற்பத்தி துறை வந்து பின்னடைவை சந்திக்கிற போது நம்முடைய வேலை வாய்ப்பு அதுல வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டி இருக்காது, தக்க வைக்க முடியாது. வேலை வாய்ப்பை தக்க வைக்க முடியாது. உற்பத்தி துறை வந்து தொடர்ந்து சீராக முன்னேற்றம் காணும் போதுதான் வேலை வாய்ப்பு தக்க வைக்கப்படும். ஏன்னா வேலை வாய்ப்புக்காக தான் பன்னாட்டு நிறுவனங்கள் வருகிறது என்று சொன்னால் வேலை வாய்ப்பை எப்படி நம்ம கொண்டு போறோம்? வேலை வாய்ப்புக்காக வரக்கூடிய நிறுவனங்கள் 25 வயதுல வீட்டுக்கு அனுப்பினா அந்த வேலை வாய்ப்பில் என்ன ஒரு பிரயோஜனம்? நம்ம நாட்டு கலாச்சாரத்துல 25 வயதுல தான் இவர் திருமணமே பண்ணுவார். 25 வயதுல திருமணம் பண்ணும்போது உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று பேசப்படுகிற இந்திய நாட்டில், தமிழ்நாட்டில் அவர் வந்து 25 வயதுல வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா என்ன நிலைமைக்கு போவார்? 20 வருடங்களுக்கு முன்னாடி நிறுவனங்கள் வராத இருக்கும்போது ஒரு சூழல்ல பணவீக்கம் இருந்தது, நிதி பற்றாக்குறை இருந்தது. அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்கான நோக்கம் இன்னைக்கும் நிறைவேறி இருக்கிறதா பாக்குறீங்களா? இன்னைக்கும் அதே நிலைமை தானே நீடிக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளுடைய பதில்? என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நம்முடைய நாடோ அல்லது எந்த ஒரு நாடோ இன்றைக்கு அமெரிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருக்குன்னா அது தன்னுடைய கரங்களை திறந்து விட்டு உலகத்திலேருந்து பல இடங்கள்லேருந்து இமிக்ரண்ட்ஸை குடியேற்றத்துக்கு வழிவகை செய்து அதன் மூலமாக ஒரு தொடர்ந்து ஒரு 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 மெல்டிங் பாட்டில் அதில் வந்து பல்வேறு ஆட்கள் வந்து தங்களுடைய தொழில் திறமைகளையும் அறிவையும் தொடர்ந்து அதில் செலுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் அது இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு இருக்குது. அதே மாதிரியான ஒரு திறந்த நிலையில் நம்ம இதை அணுகினோம்னா, உலகத்தை அணுகினோம்னா நிச்சயமாக அதோடைய ஒரு அங்கிருந்து ஒரு கேஸ்கேடிங் எஃபெக்ட் நமக்கு நம்முடைய நாட்டில் வந்து பரவலாக கிடைக்கும். இது சித்தாந்த ரீதியிலே அதை நான் அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிட்டல்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உலகம் முழுக்க ஸ்டீலில் மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இந்தியாவில் வேலையை ஒழுங்காக செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் போய் நாக் டவுன் கம்பெனிஸாக எடுத்துக்கிட்டு ரைட் த்ரூ யூரோப், அது அதே மாதிரி கரீபியனில் உடைஞ்சு விழக்கூடிய ஸ்டீல் கம்பெனிஸை ஒன்று ஒன்றா எடுத்து திரட்டி அதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு கொண்டு போனவர் இன்னி வரைக்கும் இந்தியாவுக்கு வராமல் இருக்கிறது. இந்தியா வந்து ஒரு தொழில்துறைக்கு சாதகமில்லாத ஒரு நாடாக இருக்கிறதுனால தான். தொழில் வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறோம், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம், ஏற்கனவே இருந்த நிலைமை அப்படிங்கிறதெல்லாம் நிறைய மாறி இருக்கு, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லை அப்படின்னு நம்மளால மறுக்க முடியுமா? கண்டிப்பாக அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க, ஓகே ஃபைன். பட் அதுவே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. என்னைக்கு நான் என்னை சாக் பண்ணுவாங்கிற ஒரு கேரண்டி கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் வர வர காஸ்ட் கட்டிங்கிற பேரில் ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க சாக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்க வரனால சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் எத்தனையோ பேர் வந்துட்டு ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அண்ட் இதனால ஒரு அன்ஈக்குவல் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இருக்கே தவிர
பர் கேபிட்டா இன்கம் ஜாஸ்தி ஆனால் கூட there is unequal income distribution. ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் ரிச் ஆகிட்டே இருக்கே, இன்னொருத்தவங்க வந்துட்டு போராக தான் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஊர்லேருந்து திருப்பூர்லேருந்து தான் துணி எடுத்துகிட்டு போய் வெறும் அவங்க ஜிப் அண்ட் அவங்க பிராண்ட் நேம் போட்டு நம்ம ஊருக்கே திரும்பி வந்துட்டு ஒரு 10 times ஜாஸ்தி காஸ்ட்ல அவங்க விற்கிறாங்க. சென்னையில் என்னோட நண்பரோட ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஃபாரின் பேர் தான் போட்டுருந்துச்சு. அது பேர் வெளிநாட்டு பேர்லாம் அந்த எம்என்சி கம்பெனியோட ஹோட்டல். அது அங்கே சமைக்கிறது ஃபாரின்காரன், சர்வ் பண்ணுறது ஃபாரின்காரன், பணம் வாங்குறது ஃபாரின்காரன். தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச விலைன்னு தெரியுங்களா? சாப்பிட்றது மட்டும்தான். இதான் வேலை வாய்ப்பு. போயிட்டு 4000 5000 கொடுத்து சாப்பிட்டு மட்டும் தான் சார் வரோம். அங்கே ஒரு தமிழன் விட்டுங்க, ஒரு இந்தியன் கூட வேலையில் இல்லை. அதாங்க அவங்க சொல்றாங்க, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கு, சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கீங்களே. அதை ஒத்துக்கிறாங்க. நிச்சயமா அரேபியன் ஹோட்டல்ஸ் இங்கே இருக்கு. அங்கே வெளிநாட்டுக்காரங்க நிறைய வேலை பார்க்குறாங்க. நான் போய் சாப்பிட்டேன். நானே 3 பேர் போனால் 4500 ரூபாய் பில் கொடுத்தோம். ஒன்று தான் ரொம்ப பெருமையாக தான் இருந்துச்சு எனக்கு. அங்கே ஒரு இந்தியன் கூட வேலை இல்லை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பர்ச்சேசிங் பவர் வந்து ஒரு 20% ஆஃப் தி இந்தியன்ஸ் கிட்ட தான் சார் இருக்கு. ஆனால் இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டை விட ஜாஸ்தி சார் இது இந்தியன் மார்க்கெட்டு. இதை நோக்கி தான் சார் வந்து மல்டிநேஷனல்ஸ் வராங்க. ஏதோ அவங்க வந்து இந்தியா நாட்டை வளப்படுத்தணும், இங்கே இருக்கிறவங்களாம் வேலை கொடுக்கணும், இந்தியா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிச்சயம் கிடையாது. நான் சொல்கிறேன், தொழில்னா அதுக்கு லாபம் தேவைதான். ஆனால் மல்டிநேஷனல்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு வரக்கூடிய விதிமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாட்டு சட்டத்துக்கு அப்பாற்பட்டு என்னென்னலாம் செய்து அவர்கள் லாபம் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவு தான் சார் லாபம் சம்பாதிக்கிறாங்க. சரி, வேலையெல்லாம் கொடுக்குறீங்க, ஆனால் எப்போ வேலையை விட்டு அனுப்புவீங்கன்னு தெரியாது. கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்திருக்கும், 35 வயசில் வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறது, கட்டாயமாக விஆர்எஸ் கொடுக்கறது, எப்படி ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்றது? நியாயமான கேள்வி தானே. இது அவங்க வேலையை விட்டு அனுப்புறது பற்றிலாம் பேசுகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி வேலையால் தான் அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, அதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், ஒரு தைரியம் கிடைக்குது. அது மூலியமா அவங்க வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகி அவங்க ஒரு கம்பெனியை வந்து ரன் பண்ணுற அளவுக்கு வராங்க. ஒரு கம்பெனிலேருந்து உங்களை வெளில அமிச்சா உங்களை எடுக்கிறதுக்கு 4 கம்பெனி இங்கே உள்ள வருது. இப்போ நோக்கியா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுன்றது எல்லாருக்கும் தெரியும். மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஹவாய் அங்கே வந்து எடுக்க போகுது. ஆனால் திருப்பி வேலை இழந்தவங்களுக்கு திருப்பி வேலை கிடைக்குது. ஆனால் ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்றது வந்து யாருக்கு போகுதுன்னா சேஞ்சை அக்செப்ட் பண்ணாதவங்களுக்கு மட்டும்தான் போகுது. சேஞ்ச் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? 15000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு 6000 ரூபாய்க்கு திரும்ப வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? வேலையே இல்லாம பட்னி கிடக்கிறதுக்கு 6000 ரூபாய் எனக்கு போதும். அதாவது பட்னியா இருக்கிறதுக்காக நாம வந்து வேலையை குறைச்சிக்கிறோன்னு சொல்றது வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கு வேணா நல்லா இருக்கலாம். ஆனா வந்து உண்மையிலேயே யாரும் அப்படி ஏத்துக்க மாட்டாங்க. இதுதான் பேசிக் பாயிண்ட். அதாவது இந்தியாவில் இருக்கிற 110 கோடி பேர்ல 130 கோடி பேர்ல ஒரு 110 கோடி பேர் இந்த ப்ராஃபிட்டை 15000 இருந்து 6000 குறைச்சிக்கிறதுக்கு வரணும். ஆனா வர்ற 4000 கம்பெனி தன்னுடைய கம்பெனி ப்ராஃபிட்டை இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நாமெல்லாம் ரெடியா இருக்கிறோம் அப்படின்றதான் இன்னைக்கு இருக்கிற ப்ராப்ளமே. I just want to clarify this. அவங்கள வந்து ஒரு ஹீரோவை வச்சுட்டு நம்ம பார்க்க தேவையில்லை. வை டோன்ட் வி பிகம் ஹீரோ டு அதர்ஸ்? நம்ம வெறும் ப்ராஃபிட்டை பற்றி மட்டும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆஃப்டர் 1991 அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அசம்பாவித சம்பவத்தை யாருமே வந்து மறக்க முடியாத ஒன்று யூனியன் கார்பைட் கம்பெனியில் நடந்துச்சு. அது ஒரு ஃபாரின் கம்பெனி. இன்னைக்கு கூட அந்த போபாலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி பறந்துகிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஹேவ் வி காட் தி காம்பன்சேஷன்? அதுக்காக நஷ்டஈடு நமக்கு கிடைச்சதா? இன்னைக்கு கூட அந்த கிழவிகள், அந்த தாய்மார்கள் அந்த போர்டை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு 3வது பக்கத்துலயோ அல்லது 6ஆம் பக்கத்துலயோ வரக்கூடிய செய்தியை பார்த்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றோமே தவிர, ஆனால் அது யாரு வந்து காரணமாக இருந்தார்கள் என்று இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்காமல் தானே அவர்கள் தவித்து கொண்டிருக்காங்க. ஆக இந்த குளோபலைசேஷன் அஃப்கோர்ஸ் மறக்க முடியாத ஒன்று. குளோபல் வில்லேஜா இன்னைக்கு வந்து உலகம் மாறிவிட்டது. உலகத்தை வந்து இன்னைக்கு ஒரு கிராமமாக தான் பார்க்குறாங்க இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் வெறும் லாபத்தை பற்றி மட்டும் பார்க்காமல் நம்முடைய மக்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன், அவங்கள நஷ்டத்திலிருந்து எப்படி பாதுகாக்க முடியும் என்பதையும் கருத்தில் கொண்டு நம்முடைய அரசாங்கங்கள் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. திரு பிரபாகர், இன்செக்யூரிட்டினஸோடையே வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்போ வேலையை விட்டு தூக்குவாங்கன்னு தெரியாது, எப்போ வந்து விஆர்எஸ் கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஒரு பயத்தோடையே இந்த பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இப்போ சமீப காலமாக உருவாகியிருக்கா? இந்த சைடில் இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வீட்டுக்கு மருமக வரணும், அழகா இருக்கணும், 100 சவரன் கொண்டு வரணும், வேலையும் செய்யணும், ஒரு ஸ்பூன் நெய் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப சொல்றாங்க. வரி ஏய்ப்பு செய்யறாங்க, நம்ம நாட்டிலேருந்து பணத்தை சுரண்டு வராங்க. இந்த நம்ம நாட்டோட வரி சட்டங்களை பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ் இன்னும் அவங்களுக்கு ஒன்றும் சலுகை கொடுக்கல. டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னு இன்னொரு ஒரு பெரிய கான்செப்டை போட்டு அவங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. சேல்ஸ் டாக்ஸ்லேருந்து இன்கம் டாக்ஸ்லேருந்து அவங்களுக்கு எந்த விதமான சலுகையும் பெருசாக ஒன்றும் தந்துடல. மல்டிநேஷனல் கம்பெனிங்க வர்றது சில விஷயங்களில் டெக்னாலஜி இன்டென்சிவ் ஏரியாஸில் அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிய விஷயம். மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வருது,
அவங்க லாபத்தை நோக்கி தான் வராங்க. ஏன்னா ஒரு வின்வின் சுச்சுவேஷனை நோக்கி தான் வராங்க. அவங்களும் நம்மள ஒரு வின்வின் சுச்சுவேஷனாக தான் அதை பார்க்கணும். அவங்களால நமக்கு பிரயோஜனம் இருக்கு, நம்மளால அவங்க பிரயோஜனம் இருக்கு. லேட்டஸ்டா ஒரு ஐடி கம்பெனில வந்து 25,000 பேரை நான் வெளில அனுப்ப போறேன்னு சொல்லி லிஸ்ட் போட்ட பிறகு எத்தனை பேர் வந்து எத்தனை தொழிற்சங்கங்கள் வந்து எத்தனை பேர் ஒரு எதிர்ப்பு குரல் வந்த பிறகு நாங்கள் அந்த மாதிரி பண்ணலன்னு சொல்றாங்களே சார். நல்ல எஃபிஷியண்டா இருந்த ஆளுங்க தான் சார் அவங்க எல்லாம். இன்னைக்கு குறைந்ததுக்கு வேலைக்கு ஒரு வேலையில்லா பட்டாளம் இருக்கிற வரைக்கும் அது வந்து போட்டுருவாங்க சார். நியூ கமர்ஸ் வர வர 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறவனுக்கு நான் 60,000 ரூபாய் கொடுத்து அவன் இது பண்ணணும், நான் இவனை தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வருவாங்க சார் உள்ளுக்குள்ள. நீங்க நினைக்கிற மாதிரி வந்துட்டு எஃபிஷியன்சி என்றதை வந்து மட்டுமே அவங்க குறிக்கோளா பண்றது இல்லை சார். நான் ஒன்று கேட்குறேன், தொழிலாளின்னு சொன்னா வந்து 8 மணி நேரம் வேலைன்றது வந்து இன்டர்நேஷனல் வாங்கப்பட்ட மிகப்பெரிய உரிமை சார். அதை நான் வயலேட் பண்ணிட்டு லாபத்துக்கு மட்டுமே நான் வந்து நான் செய்வேன். 16 மணி நேரம் நீ வேணா வேலை செஞ்சுக்கோ, நான் உங்களுக்கு சம்பளம் தரேன், உங்களுக்கு எஃபிஷியன்சி தரேன், என்ன சார் நியாயம்? அதுதான் கேட்குறேன். நாங்கள் வந்துட்டு நீ தொழில் பண்ணவா, இந்தியாவில் தொழில் பண்ணு, இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தொழில் பண்ணு. அதுதானே சார் நீங்க சைனா சொல்றாங்க. சைனால அத்தனை பேர் கம்பெனி வந்து சும்மா வரல சார். அன்னைக்கு அந்த கம்பெனி சொல்றாங்க, அந்த கவர்மெண்ட் இன்சிஸ்ட் பண்றாங்க அந்த இடத்துல வந்துட்டு, என்னுடைய சட்டத்திட்டம் உனக்கு தேவை லாபத்தை எடுத்துக்கிட்டு நீ போ, உன்னுடைய லாபத்துக்கு நான் என்ன விதமான வசதிகள் செய்து தரணும் நான் செய்து தருகிறேன். ஆனால் என் நாட்டு மக்களுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை வெல்ஃபேர் மெஷர்ஸையும் நீ வந்து வயலேட் பண்ணக்கூடாது. இதுதான் சார் சைனாக்கு இந்தியாவுக்கு வித்தியாசம். நாளைக்கு இதே மல்டிநேஷனல்ஸ் வந்துட்டு இந்தியன் எக்கானமி ஆக்கிரமிப்பு பண்ணாங்கன்னு சொன்னாலும் என்ன கவர்மெண்ட் இந்த நாட்டை ஆளவென்று தீர்மானிக்கக்கூடிய இடத்துல மல்டிநேஷனல்ஸ் போவாங்க சார். இது மிகப்பெரிய ஒரு டேஞ்சரா பார்க்குறேன் சார். கச்சா பொருளை மட்டும்தான் நம்மகிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க, ஓகேவா? அதால பெனிஃபிட் அதிகமாக வெளியில இருந்து வர்றவங்க தான் எடுத்துட்டு போறாங்க. அந்நிய செலவாணி எல்லாமே அவங்க கொண்டு போனா நம்மகிட்ட கையிருப்பு எங்க இருக்கும்? ஒட்டுமொத்த லாபம் இல்லை வருமானம், அது கூட அதனால கிடைக்கக்கூடிய பயன்கள் எல்லாத்தையுமே பன்னாட்டு நிறுவனங்கள் தான் எடுத்துட்டு போயிடுறாங்களா? இங்க இருக்கிற மக்களுக்கு இல்லை நாட்டுக்கு எந்த விதமான லாபமே இல்லையா? அதாவது இன்னும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க, அது வந்து சீப் லேபர் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ல தான் வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் வந்து அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக இங்கே சம்பளம் கொடுக்கணும்னு கேட்கல, ஐரோப்பாவுக்கு ஈக்குவலாக இங்கே சம்பளம் கொடுக்கணும்னு நான் கேட்கல. இந்தியாவில் வந்து 2 விதமான வேஜ் கண்டிஷன் இருக்குது. ஒன்று லிவிங் வேஜ், இன்னொன்று ஃபேர் வேஜ். பிழைப்புக்கான ஊதியம், ஒரு உண்மையான ஊதியம். இங்கே குறைந்தபட்சம் உண்மையான ஊதியம் பெறக்கூடிய மக்கள் தொகை இன்றைக்கு லேபர் ஃபோர்ஸுங்கிறது 48 கோடி. இந்தியாவில் எப்படி தனியார் நிறுவனங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்க முடியும்? அதாவது எஃபிஷியன்சி அடிப்படையில் தான் அவங்க வேலை கொடுக்குறாங்க. கரெக்ட். எஃபிஷியன்சி என்கிற பெயரில் அங்கே வேலை வாய்ப்பு முதல்ல அப்ரெண்டிஷிப்னு வைக்கிறாங்க, அப்புறம் லேர்னர்னு வைக்கிறாங்க, அப்புறம் ட்ரெயினின்னு வைக்கிறாங்க, அதன் பிறகு கான்ட்ராக்டர்னு வைக்கிறாங்க, அப்புறம் கேஷுவல்னு வைக்கிறாங்க, அதன் பிறகு ஒரு கான்ட்ராக்ட் இன்னொரு டெம்பரவரின்னு ஒன்று வைக்கிறாங்க. இந்த 6 கேட்டகரியை தாண்டி தான் ஒரு எம்ப்ளாயி ஒரு பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக முடியும். 15,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா 6,000 ரூபாய் சம்பளத்தில் 14,000 பேரும் 30,000 சம்பளத்தில் 1000 பேரும் வேலை செய்கிறாங்க. நான் சொல்றது ஒர்க் ஃபோர்ஸில், அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை. இது ஒர்க் ஃபோர்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன். என்கிட்ட நிறைய டீட்டெயில் இருக்குது, நான் வந்து சொல்லணும், இதுக்கு அங்கே நேரம் இல்லை. பட் இந்த சென்ஸில் ஒரு மிகப்பெரிய பிரித்து வைக்கக்கூடிய அணுகுமுறை என்பது இருக்குது. இதிலிருந்து நாம எஃபிஷியன்சி கிடையாது. நீங்க அப்ரெண்டிஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் நல்ல எஃபிஷியன்ட் ஆள், அவர் வந்து நல்ல திறமையாக வேலை செய்கிறார். அவருடைய எஃபிஷியன்சி எவ்வளோ நாளைக்கு? பெர்மனன்ட் ஆகிற வரைக்கும். பெர்மனன்ட் ஆன பிறகு எவ்வளோ நாளைக்கு? ஒரு 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், அல்லது அதிகபட்சம் 6 வருஷம். 6 வருஷத்தில் அவருடைய ஏஜ் வந்து 30 வயதுல எஃபிஷியன்சி போயிடுதுன்னு எதை வச்சு சொல்றோம்? பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி எந்த அளவுக்கு தரமாக நடத்தப்படுறாங்க? அவங்களுடைய நிலை வந்து ஆஃபீஸ்க்குள்ளே நல்லா இருக்குங்க சார். அதாவது அவங்களுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் நல்லா கிடைக்குது. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே, அவங்களுக்கு லஞ்ச் டைம் எல்லாமே நல்லா இருக்கு. அவங்களுடைய பர்சனல் பிஹேவியரை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் ஆஃபீஸ்க்குள்ளே அவங்களுக்கு எல்லாமே, லேடிஸ் ஆகட்டும் ஜென்ட்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே வந்து ஆஃபீஸுன்ற ஒரு சர்க்கிள்குள்ளே அவங்க நல்லா இருக்காங்க சார். பெல் அடிச்சா தான் சாப்பாடு அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த டைம் பெல் அடிக்கும், கரெக்டாக பெல் அடிச்ச டைமில் அவங்க போய் பஞ்ச் பண்ணிவிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அந்த அடுத்த வந்து பெல் அடிக்கிறதுக்குள்ளே வந்து பஞ்ச் பண்ணிட்டு போய் ஒர்க் பண்ணணும். இந்த சிஸ்டம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாய்லெட் வந்து போகணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு பெல் அடிக்கும், டாய்லெட் கரெக்டாக போய் பஞ்ச் அடிச்சுட்டு வெளியே போயிட்டு டாய்லெட் முடிச்சுட்டு அடுத்து பெல் அடிக்கிறதுக்குள்ள அவன் வந்துடணும். அந்த மாதிரி சிஸ்டமெல்லாம் இருக்குது எம்என்சியில். இது சாதாரணமான கம்பெனிலலாம் இல்லைங்களே. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பசிக்காது, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பாத்ரூம் போகிறதுக்கெல்லாம் தோணாது. அதுக்கெல்லாமா கூட ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள். அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நடத்த வேண்டிய காரணங்கள் என்ன? அதில் இல்லாமல் எஃபிஷியன்சியை வந்து சரிப்படுத்திட முடியும். சரி, இப்போ எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. எல்லாமே இப்போ ஒரு ஸ்கூலுக்குன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்கூல், எக்ஸாம்பிள் 9 மணிக்கு தான் எல்லாரும் ஸ்கூலில், 9 மணிக்கு எல்லாரும் ஸ்கூலில் இருக்கணும். மதியானம் 12:30 மணிக்கு தான் லஞ்சுக்கு விட்றேன். அப்புறம் திரும்ப 1 o'clockலாம் திரும்ப ஸ்கூலில் இருக்கணும், கிளாஸில் இருக்கணும். திரும்ப 4:30 or 5:30 விடுறாங்க. இந்த சிஸ்டத்தை நம்ம மதிக்கிறோமா இல்லைங்களா? இதில் இவங்களுக்கு யூரின் வருதுன்றீங்க, டாய்லெட் பண்ணுன்றீங்க, எல்லாமே ரைட்டு. அதுக்கு சிஸ்டம் வேணான்னு சொல்லலையே.
இல்ல இடையில பாத்ரூம்லாம் போகணும். ஆமா, அதுக்கான பர்மிஷன் பண்றாங்க. ஒரு சில கம்பெனிகள் தவறுகள் செய்யறதுனால எல்லா கம்பெனியும் ஒட்டுமொத்தமா நம்ம உத்தரவு கொடுக்க முடியாது. பாத்திமா, தொழிலாளர்கள் வந்து சரியா நடத்தப்படுறதில்ல, அவர்களுக்கான அந்த தனிமனித உரிமைகள் அப்படிங்கிறது கூட மறுக்கப்படுகிறது, தொடர்ந்து கண்காணிக்கப்படுறாங்க பன்னாட்டு நிறுவனங்கள்ல அப்படிங்கறத எப்படி பாருங்க? இதுல வந்து அண்டர் பிரஷர், சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரில் ஒர்க் பண்ணுறாங்க என்பது யாருமே மறுக்க முடியாது, இரு சாராரும் மறுக்கவே முடியாது. தேர் அண்டர் ஹெவி ப்ரெஷர். அவங்க நான் 30 வயசு வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியது 31வது வயசில் போய் ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டர்ஸ் கிட்ட தான் செலவழிக்கிறாங்க. நிறைய சேலரிஸ்லாம் கிடைக்குது சார் சொன்னது போல். அதுக்கு ஏற்றது போலே சைக்கலாஜிக்கல் ப்ரெஷரும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் அன்நேச்சுரல் சர்க்கம்ஸ்டன்சஸில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்பது நம்ம சில விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை எல்லாத்தையும் விட்டறிஞ்சிட்டு பணத்துக்காக மட்டுமே, பணத்தை மட்டுமே அவங்க குறிக்கோளாக வைத்து தன்னுடைய இயற்கை நியதிகள் மாற்றமாக நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக பல கஷ்டங்கள் நடக்குது. நிறைய குடும்பங்கள் வந்து இனி சிதறி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, குழந்தையின்மையினுடைய சென்டர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஐடி செக்டர்ஸ்ல போய் தன்னுடைய உடலை எல்லாம் அழித்து விட்டு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் பெற முடியாத நிலையில் இளைஞர்கள் இன்னைக்கு அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி டியூ டு குளோபலைசேஷன், டெஃபினெட்லி டியூ டு எம்என்சி கல்ச்சர் தான். இது யாருமே மறுக்க முடியாது. சரி, ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு அன்நேச்சுரல் சிஸ்டத்துக்குள்ள போய் ஒரு ஃபிக்ஸ் ஆன ஒரு மனுஷனை இன்னும் உளவியல் ரீதியா உடல் ரீதியா துன்புறுத்துறது அப்படிங்கிறது எந்த விதத்துல சரி? இது ஒரு தனி மனித விருப்பத்தை பொறுத்தது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க சொல்றாங்க எல்லாரும் தூங்குற சமயத்தில் போய் ஒர்க் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இந்த அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம பிகாஸ் ஆஃப் த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த யூஎஸ் அண்ட் இந்தியா இதை ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா கன்வெர்ட் பண்ணது இந்தியா தான். அதனால தான் இது ஒரு பெரிய அந்த ஒரு ஒர்க் கல்ச்சர் நம்மளுக்கு வந்தது. நிறைய பேர் அதை விரும்பி தான் ஏற்றுக்கிட்டாங்க. இதை ஒரு அன்நேச்சுரல் அவங்க யோசிக்கல. இப்போ தூங்குறதுக்கு பதிலாக மத்தியானம் தூங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. ஸோ மத்தியான வேலையெல்லாம் நம்ம சூரியன் இருக்கிறச்சே வந்து உழைக்கணும், சூரியன் இல்லாத சமரிச்சே தூங்கணுன்றது நம்மளுக்கு காலங்காலமாக ஒரு கற்றுக் கொடுக்கப்பட்டு விட்ட ஒரு விஷயம். அதை மாற்றி சில பேரால் பண்ண முடியும்னா அவங்க பண்றாங்க. இது வந்து எல்லாருமே அப்படி பண்ணணும்னு சொல்லவே இல்லை. இது ஒரு கம்பல்ஷன் கிடையாது, ஒரு கட்டாயம் கிடையாது. ஐடி வரதுக்கு முன்னாடி கூட நைட் ஷிஃப்ட்ங்கிறது நம்ம ஊர்ல மேனுஃபேக்சரிங்ல இல்லைங்க இருக்கட்டும், குறைவா இருந்தாலும் 2 பேர் பண்றாங்க இல்லையா? நைட் வாட்ச்மேனுடைய டியூட்டி, போலீஸ்காரர்களுடைய வேலை, ராணுவத்தில் இருக்கிறவர்களுடைய வேலை, இதெல்லாம் நேரம் காலம் இல்லாம தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்பர்ச்சுனிட்டி ஐடி செக்டர்ல கிடைக்கிறதுனால போறாங்க. அது அன்நேச்சுரல் நினைக்கிறவங்க அதுக்கு போக வேண்டாம். உங்கள்ட்ட அந்த சாய்ஸ் இருக்கு. ஒரு துறைக்கு போனா அதிக சம்பளம் வருது, அதனால நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும்னு நினைச்சு போறவங்க, அதனால வரக்கூடிய பாதகத்தை பார்த்தா அதை வித்ட்ரா பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைச்சா பரவாயில்லை. நீங்க வந்து அங்க போய் 50,000 ரூபாய் நைட் டியூட்டி பார்த்தா, அல்லது அந்த கோடிங் பண்ணா, இல்ல நீங்க வேற ஒரு இடத்துல ஒரு கடையில வந்து ஒரு விற்பனையாளரா இருந்தா 10,000 ரூபாய் தானா, அது போதுன்னா 10,000 ரூபாய் தான். அங்கே அதே 50,000 கூட நம்ம கேட்க முடியுமா? தனிமனித விருப்பம் அது தனிமனித விருப்பம். ரொம்ப நாங்க ஜெனைனா நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் ஏன் தொழிற்சங்கங்களை உள்ள விடுறதே கிடையாது? யூனியன் ஃபார்மேஷனுக்கு ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க? எந்த பன்னாட்டு நிறுவனமும் தொழிற்சங்கத்தை அதிக அங்கீகாரம் பண்றதே கிடையாது. இங்கே இதுக்கு முன்னாடி இருந்த நிலைகள் என்ன அப்படின்னா, ஒரு கொத்தடிமை முறை இருந்துச்சு. அது வந்து இன்னைக்கு தேசிய அளவில் வந்து அது சட்டம் வந்து தடை பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து கொத்தடிமை முறை தான். இது நவீன கொத்தடிமை முறை தான். வேலை நேரத்தை அவன் முடிவு பண்ண முடியாது, கூலியை அவன் முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது? தொழிற்சங்கம் தான் அந்த கூட்டு பேரத்தை நடத்த முடியும். அந்த ட்ரேட் யூனியனை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னா அவன் எப்படி வந்து அந்த கூட்டு பேரத்துக்கு தயாராயிருக்கான்? இல்ல பிரச்சனை இல்ல, பேரத்தை தொழிற்சங்கத்தோட நடத்திடுறாங்க தான் பிரச்சனை. இல்லையே, தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்கிறதே கிடையாது. முதல்ல தொழிற்சங்கத்தோட பேசுறது இல்லை, தொழிற்சங்கமே வேண்டாம் என்பதுதான் எம்என்சியோட நிலை. அரசின் கண்காணிப்புக்குள்ளேயும் நாங்க வரமாட்டோம், தொழிலாளர்களா சேர்ந்து உருவாக்கின ஒரு அமைப்போட கண்காணிப்புக்குள்ளேயும் நாங்க இருக்க மாட்டோம், நாங்க ஒரு தனி தீவா தான் நாங்க செயல்படுவோம், நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும்னு பன்னாட்டு நிறுவனங்கள் செயல்படுறது எந்த விதத்துல சரி? அது உண்மை கிடையாதுங்க. யூனியன் வேணும் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அதற்காக போராடலாம். இன்க்ளூடிங் ஐடி. எனக்கு வந்து யூனியன் கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்தே கிடையாது. யூனியன் கட்டாயமாக இருக்கணும், உலகம் முழுக்க இருக்கு. சில செக்டார்ஸில் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் இருக்கு, அதை அட்ரஸ் பண்ணலாம். பாயிண்ட் வந்து அது கிடையாது. அவங்க வேற அதை தாண்டி இந்த யூனியன்கிறது வந்து ஒரு சோர் இஷ்யூ, அதை நம்ம எடுத்துப்போம் தனியாக. என்ன சட்டத்தை அவங்க மதிக்கலை இந்த பன்னாட்டு கம்பெனிகள்? இது வந்து புதுசாக நம்ம உருவாக்குற ஒரு கேனாட். அவங்க வரி கட்டலையா? இன்ஃபேக்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பல விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறது எம்என்சி கம்பெனிஸ் மட்டும்தான். இன்க்ளூடிங் உள்ளுக்குள்ள ஆம்பட்ஸ்மேன் வைக்கிறது, பெண்களுக்கான பாதுகாப்பு, இந்த நைட் டைம் போய் பெண்களை கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுங்கிறதுக்கு வண்டியை ஆரம்பித்து வச்சவங்களே அவங்க தான். பத்ரி சார் சொன்ன மாதிரியான விஷயத்தில் எனக்கு என்ன மாறுபட்ட கருத்து இருக்குது அப்படின்னா,
நாம் வந்து எம்என்சி இந்தியாவினுடைய சட்டங்களை மதிப்பதில்லை அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரேட் யூனியன், நீங்கள் வந்து இந்தியன் லேபர் ஆஃபீஸில் போய் நம்ம தமிழ்நாடு தொழிலாளர் துறை அலுவலகத்தில் போய் ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன், இவர் யார் எனக்கு தெரியாதுன்னு கேட்பார். கேட்குறவர் யாருன்னா ஒரு இந்தியன். யாருடைய ரெப்ரஸன்டேட்டிவ்னா எம்என்சியோட ரெப்ரஸன்டேட்டிவ். எம்என்சி என்ன சொல்லுதுன்னா, எங்கள் கம்பெனி பாலிசியில் நாங்கள் வந்து யூனியனை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்லுது. நீங்கள் பத்ரிஜித் சார் வந்து எத்தனை இடத்துல நெகோசியேஷனுக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் சின்ஸ் ஐ எம் அ ட்ரேட் யூனியனிஸ்ட், எனக்கு வந்து அது மாதிரியான அனுபவம் நிறைய இருக்குது. வாழ்வியல் மாற்றங்கள் எப்படி மாறி போயிருக்கு? நிறைய சம்பளம் கொடுத்ததுனால கண்ட நேரத்தில் வேலை பார்க்குறாங்க, கண்ட நேரத்தில் சாப்பிட்றாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் மாறி போயிடுது. ஒரு 5 to 10 வருடங்களுக்குள்ள அவங்க எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் பார்த்துறாங்க. திடீர்னு வேலை போயிடுது, திடீர்னு சம்பளம் குறைக்கப்படுகிறது, ஒட்டுமொத்தமாக அவங்க திருப்பி எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு குழப்பமான சூழலுக்கு வந்துடுறாங்க. இதெல்லாமே பன்னாட்டு நிறுவனங்களுடைய வருகைக்கு பிறகு தான் நடந்திருக்கு. 10,000 ரூபா வீட்டு வாடகை கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு 20,000 ரூபா அந்த ஹவுஸ் ஓனர் கேட்குற அளவுக்கு அவருக்கு ஒரு அசாத்திய துணிச்சல் அங்கே இருக்கு. 5 மாதம் 6 மாதங்கள் அட்வான்ஸ் கேட்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு 10 மாதங்கள் 12 மாதங்கள் வரைக்கும் அட்வான்ஸ் கேட்கப்படுது. இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள், நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பொருளுடைய விலை ஏறி போச்சுன்னு சொல்லலாம், லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு, எல்லா இடங்கள்லையும் இருக்கிற அந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கூட அதிகமாயிடுச்சுங்கிற குற்றச்சாட்டு பன்னாட்டு நிறுவனங்களால, அதுல வேலை பார்க்கறவங்கனால அப்படின்னு. இதை எப்படி பார்க்குறீங்க? தனிமனித ஒழுக்கம், தனிமனித சுதந்திரம். நம்மளுடைய கல்வி முறைகளில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்படியே தான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய கல்வி முறைகளில் ஃபஸ்ட்டு மாரல் சயின்ஸுங்கிறது எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு படிக்கணும். நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்னு நம்ம அதில் ஃபஸ்ட்டு நம்ம அதை புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம்னா, எவ்வளோதான் உங்கள் கையில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தாலும் நம்மளுடைய பெற்றோர், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற முறையில் நான் இவ்வளோதான் செலவு பண்ணணும், நாளைக்கு சேவிங்ஸ், என்னுடைய வருங்காலத்துக்கு நான் சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கணும். நம்மளுடைய கல்வி முறைகளில் முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்காத பற்றாக்குறை அல்லது தெரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை இருந்ததுனா தான் 1 லட்ச ரூபா இன்றைக்கி வருமானம் வந்தோடனே ஐயா சொன்ன மாதிரி நான் போய் 4,000 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். அப்படின்னா என்னுடைய தேவைங்கிறது 50 ரூபா தான். அது ரவா இட்லி ஆகட்டும், எதோ ஒன்று ஆகட்டும், உடம்புக்கு எதுனால தான் நான் அதை மட்டும் சாப்பிட்ணும். எனக்கு கைக்கு அதிகமாக பணம் வந்தோடனே நான் போய் ஏன் 50,000 ரூபா வருமானம் வந்தோடனே நான் 5,000 ரூபாய்க்கு போகிறேன் சாப்பிட்றதுக்கு. தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசினா ராத்திரி வேலைக்கே போக மாட்டோம். வேதம் என்ன சொல்லுங்கன்னா, திவா சொப்னம் கஃப வர்த்தனம் அப்படிங்குது. பகலில் தூங்கினா உடம்பு வெயிட் போடும், ராத்திரி ஜாகரணம் ரூக்ஸா வர்த்தனங்குது. ராத்திரியில் முழிச்சா உடம்பு இழைச்சி போயிடும், மூளை வேலை பார்க்குது. ஏன்னா ட்ரீட்மெண்ட் உண்மையாகவே அதை சொல்லணும். முக்கியமாக ஐடி ஃபீல்டு வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வராங்க. அவங்க சொல்கிற ஒரே கோளாறு தூக்கம் இல்லை அப்படிங்கிறதான். இவங்க சார் நைட்டு பார்த்துட்டு போய் பகலில் தூங்குறேங்கிறாங்க, சத்தியமாக இல்லை. அவங்க சொல்கிற மெயின் பிரச்சனை தூக்கம் இல்லை. இப்போ ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குறாங்களோ இல்லை வேறு நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் நம்மளை விட, அதான் என்னுடைய தாய் தந்தை இல்லை என்னுடைய காலத்தை விட அவங்க இன்னும் நல்லா யோசித்து சேமிக்கிறாங்க, நல்லாவே சேமிக்கிறாங்க. செலவழிக்கிறது கூடயா இருந்தால் கூட சேமிக்கிறாங்க. என்ன ஒரு காரணம்னா, உடலையும் மனதையும் அவங்க சரியா கவனிக்காம விட்டுறாங்க. ஏன்னா டைம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இங்க வரக்கூடிய அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க இருக்கிற இந்திய நிறுவனங்களை வந்து காலி பண்ணிடுறாங்க. சின்னதா தொழில் பண்ணிட்டு இருந்த நிறைய பேர் இந்த நிறுவனங்களுடைய போட்டி போட முடியாம வெளியில போயிட்டாங்க. ஒரு மோனோபோலியை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாக்கி அவங்களெல்லாம் வளர விடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு நம்முடைய கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி சில தொழில்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். இந்த காலத்தில் அந்த காலத்துலேருந்தே செஞ்சுட்டு வரோம். விவசாயத்திலையாக இருக்கட்டும், சில சிறு தொழில்கள் இருக்கட்டும், அதோட வந்து அனுமதிக்க கூடாது. சாதாரண ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சர்பத்துன்னு சரி அதெல்லாம் இது பண்ணிடுவோம். நன்னாரி சர்பத்தெல்லாம் உடம்பு நல்லது, அதாவது இயற்கைக்கு உகந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம வச்சுருந்தோம். அதில் கொண்டாந்து மற்ற கம்பெனிகளை கொண்டாந்து இறக்கக்கூடாது. எது தேவையோ அதை மட்டும்தான் அலோவ் பண்ணணும், எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கிடக்கூடாது. பன்னாட்டு நிறுவனம் கொடுக்கின்ற அந்த மின்சாரத்தை திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் கொடுங்க. இந்த தமிழகத்தில் தொழில்துறையை வளர்த்தப்பும் பூமி கோவை எங்கள் கொங்கு மண்டலம். ஆனால் இன்று எனக்கு கொங்கு மண்டலத்தினுடைய நிலை என்ன? இன்னைக்கு இருக்கிற கம்பெனிலாம் மூடி போயிருக்கிற பிச்சை எடுக்கிற நிலைமையில கொங்கு மண்டலம் இருக்கும். இந்த மண்ணின் மக்கள் ஏன் வெளிநாட்டுக்காரனுக்கு கொடுக்கணும்? நம்மளுக்கு நீங்கள் ஊக்குவீங்க. வெளிநாட்டு பொருளை நாமையே உபயோகிக்கணும், நம்ம நாட்டு பொருளை உபயோகிப்போம், நம்ம நாட்டுடைய சந்தையை வளப்படுத்துவோம், நாம மேலே வருவோம். பன்னாட்டு நிறுவனங்கள் முதல்ல தொழில் தொடங்குறதுக்காக உள்ள வர்றாங்க, முதலீடு செய்கிறாங்க, அரசின் சலுகைகளை வெவ்வேறு விதமான முறையில் பெற்று தொழில் தொடங்குறாங்க. படிப்படியாக அரசியல் ரீதியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கூட அவங்க வந்து தயாராகிடுறாங்க. அந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களை வந்து அரசுக்கு இல்லை அரசியல் அமைப்புகளுக்கெல்லாம் அவங்க கொடுக்குறாங்க. படிப்படியாக ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுடைய அந்த நிலை இல்லை ஒரு மற்ற மாநிலங்களுடைய மக்களுடைய நிலை அப்படிங்கிறதெல்லாம் கூட எங்களுடைய அழுத்தம் இருக்குது, புற அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி. எந்த அரசியல் கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்திருக்கு சார். அதற்கு அவர்கள் மறைமுகமாக அந்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுப்பதன் மூலமாகவும் அந்த மாதிரியான அழுத்தங்கள் எல்லாம் கொடுத்துட்டு, அதை தான் நான் முதலே சொல்ல வந்தேன். இவங்க வந்து முதல்ல உள்ளே வராங்க, தனக்கு ஏற்படுத்தி கொடுக்குற சலுகையை வச்சு இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை தன் வசப்படுத்துகிறார்கள்.
பிறகு இந்த பொருளாதாரத்திலேயே நிலைப்பதற்காக எந்த மாதிரியான அரசாங்கம் இங்கே வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கின்றன சார். பன்னாட்டு நிறுவனங்கள்ட்ட இந்தியாவில் எந்த அரசு எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்றது இல்ல. நம்மளை போன்றவர்கள் வாக்காளர்கள் தான் மிகப்பெரிய சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் முடிவு சார். இங்க பாருங்க, நம்ம ஏரியாவுல எந்த கவுன்சிலர் வரணும்ங்கறத நம்ம தான் டிசைட் பண்றோம். கண்டிப்பா. சரிங்களா? எதுக்கு டிசைட் பண்றோம்? இந்த கவுன்சிலர் வந்தா நம்ம காலனிக்கு நல்லது பண்ணுவாரு, கெட்டது பண்ணுவார். அதே மாதிரி அவன் டிசைட் பண்றான் சார். இங்க வந்து இந்த அரசியல் கட்சி இருந்தா தான் நம்ம போய் பிசினஸ் பண்ண முடியும்னு அவன் டிசைட் பண்றான். இல்ல நம்ம நான் ஒரு கருத்து பதிவு பண்ண விரும்புறேன். எந்த ஒரு பன்னாட்டு நிறுவனமும் நீங்க வந்து இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்ல. நம்மளுடைய சுய விருப்பம், நம்மளுடைய சுய அறிவு, என்னுடைய பகுத்தாராயக்கூடிய திறன், நான் இவங்க வந்தா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறவன் தான் ஆட்சி அமைக்கிறான். ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கலாம், ஒரு கட்சி நாளைக்கு ஆட்சி அமைக்கலாம், இன்னொரு கட்சி இல்லாம கூட போலாம். அதை முடிவு பண்ண வேண்டியவங்க நம்ம தான் முடிவு பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து மாற்று கருத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, இதுல என்னுடைய ஒரு கருத்து இருக்கு. அரசியல் ரீதியாக பேசணும்னா இன்னைக்கு வெறும் வந்து கருத்துக்காகவோ அல்லது ஒரு கொள்கைக்காகவோ இன்றைக்கு கட்சிகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவது கிடையாது. அது வந்து ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியா மாறிக்கிட்டு வருது. அரசியல் அரசாங்கம் என்பது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக மாறிட்டு வருது. அஃப்கோர்ஸ் வெளிப்படையாக நடக்காவிட்டாலும் கூட அமெரிக்காவிலாம் போனீங்கன்னா பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் வந்து முதல்ல போய் எல்லா ஸ்டேட்லையும் ரவுண்டு போயிட்டு எந்தெந்த கார்ப்பரேட்ஸ் அவங்க கூட நிற்கிறாங்கன்றது வெளிப்படையாக சொல்லப்படும். இந்தியாவில் என்ன வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. இருந்தாலும் கூட யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் தான் இன்னைக்கு கூட நிர்ணயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்பது ஜனநாயக நாடாக இருந்து கொண்டு நாம் ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். இந்த அந்நிய நேரடி முதலீடு அல்லது எம்என்சி என்று சொல்லுகிற இந்த நிறுவனங்கள் இந்திய ஆட்சியின் மீது பல்வேறு வகையில் ஆதிக்கம் செலுத்தி இருக்கு. உதாரணத்துக்கு வால்மார்ட். நான் வந்து வால்மார்ட்டை இங்கே சொல்றதுல தப்பில்லைன்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட்டில் அந்த அது குறித்த அந்நிய நேரடி முதலீடு குறித்த விஷயத்தை விவாதத்துக்கு முன்வைக்கிற போது இந்திய பார்லிமெண்டில் நாங்கள் இந்த லாபி பண்ணுவதற்கு 129 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தோம் என்பதை வால்மார்ட் பகிரங்கப்படுத்தியிருக்கு. நான் அதுக்கான ஆவணங்களை தர தயாரா இருக்கிறேன். இப்படி பல்வேறு விஷயங்களை சொல்ல முடியும். இது இந்தியாவில் லஞ்சம் இல்லையா, மற்ற துறையில இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இது பார்லிமெண்ட்லேயே லஞ்சம் என்று சொல்லுகிற போது இந்த லாபி விஷயங்கள் எல்லாம் அந்நிய நேரடி முதலீடுகள் இது கூடுதலாக பண்ணியிருக்கிறாங்க. ஆட்சி அதிகாரத்தை நிர்பந்திக்கிறாங்க, அதை வடிவமைக்கிற ஏற்பாட்டாளர்களாக இருக்கிறாங்கிறது தான் உண்மை. நாடாளுமன்றத்தில் ஒரு பன்னாட்டு நிறுவனம் ஒத்துக்கிட்ட பிறகு இதை விட வேற என்ன சாட்சி வேணும்னு நினைக்கிறீங்க? வால்மார்ட் காசு கொடுக்கறதுங்கிறது வந்து இல்லீகல். அந்த நாட்டிலேயே இதற்கு எதிராக போல சட்டங்கள் இருக்கு. அந்த எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்பும் முக்கியமாக ஒரு சில நாடுகளில் இருக்கக்கூடிய அமைப்புகள் லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் ரொம்ப வலுவாக இருக்குது. அது போன்ற சட்டங்களை நாம இயற்றணும். ஆனால் லஞ்சம் கொடுக்குறதுங்கிறத தள்ளிவிடுங்க. லாபி பண்ணுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாகவே நடக்கும். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய லேபர் சட்டங்கள் எங்களுக்கு சாதகமாக இல்லை, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு ஒரு அந்நிய நாட்டு நிறுவனம் ஒன்று சொல்லுதுன்னா அது அந்த நிறுவனத்தை இந்தியாவுக்கு கூப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்திய நாடாளுமன்றம் முடிவு செய்யலாம். அப்போ நீங்கள் இந்தியாவுடைய நலன் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்திய லேபருடைய தொழிலாளியுடைய நலன் முக்கியம்னா அதற்கேற்ற சட்டங்களை நீங்கள் வைத்துக்கொள்வீர்கள். இதுக்காக நீங்கள் வந்து பன்னாட்டு நிறுவனத்தோடைய ஒரு கையாளாக நீங்கள் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு அமைப்பு ஒரு பர்டிகுலர் கட்சி அதை செய்யுதுன்னா அந்த கட்சியை தூக்கிடுங்க. இதுக்கான எல்லா பவரும் உங்கள்கிட்ட இருக்கு. இது ஒரு டெமோக்ரஸி. அது நீங்க போய் நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. அதை நான் எதுக்கு டிஃபெண்ட் பண்ணணும்? நான் டிஃபெண்ட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. என்னுடைய டிஃபென்ஸ் வந்து எல்லா விதமான கம்பெனிகளையும் இவங்க மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி வந்து கன்சல்டிங்ல வேண்டாம், அவரவர்களுடைய நலனை பார்த்து அவங்க சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் கிடையாது. மீடியால இருந்து அனைத்து துறைகளுக்கும் வெளிநாட்டு கம்பெனிகள் இந்தியாவுக்கு வருவது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்கு வந்து சமூக பொறுப்புணர்வு அப்படின்னு ஒரு ஃபண்ட் இருக்கும். அந்த ஏரியாவில் எந்தெந்த பகுதியில் அவங்க தொழில் தொடங்குறாங்களோ அந்த பகுதிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அந்த மக்களுக்கு அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இந்த நிதியை அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் ஒழுங்காக செலவழிக்கிறாங்களா, அந்த பகுதியோட வளர்ச்சிக்கு அவங்க தங்களை ஈடுபடுத்திக்கிறாங்க. அந்த ஹெட்ல ஃபண்ட் எல்லாம் அலாட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு 5%, இதுக்கு ஒரு 2% அலாட் பண்ணுவாங்களே தவிர்த்து அது வேற ஏதாச்சும் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பா அதெல்லாம் பண்றதே கிடையாது. நேம் ஷேக் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேருக்கு பண்ணதா, ஒருத்தர் வண்டி வாங்கி கொடுத்ததாவோ, இல்ல ஒருத்தருக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டினதாவோ, இல்ல அந்த ஸ்ட்ரீட் லைட் போட்டதாவோ, இல்ல பிளே கிரவுண்ட் பண்ணதாவோ சும்மா ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி போனோம்னால இப்போ
உதாரணமாக விசாகப்பட்டினம் போனீங்கன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ள போகும்போதே ஒரு நல்ல ஒரு காட்டு பகுதியில் போகிற அளவுக்கு ஒரு பசுமையாக வச்சுட்டு இருக்காங்க. அதனால என்விரான்மெண்ட்டுக்கும் நிச்சயமாக அது செலவு பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் என்னால். சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்றது வெறும் கண் தொடர்புக்கு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கார் நிறுவனம், ஃபேமஸான எம்என்சி கம்பெனி கார் நிறுவனம் தான். ஃபர்ஸ்ட் 1 இயர் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே டேபிள் அண்ட் சேர் ப்ரொவைட் பண்ணாங்க. அடுத்த வருஷம் அது கிடையாது. இது சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் தானே. அடுத்த வருஷம் அதை மறந்துட்டாங்க. அதை அப்படியே கண்டினியூ பண்றது இல்ல. இப்போ இங்க இருக்க எத்தனை பேருக்கு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் பத்தி தெரியும்? ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். சாதாரண அடிப்படை மக்களுக்கு அது தெரியறதுக்கு சான்சஸே கிடையாது. சிஎஸ்ஆருக்கு ஒரு கமிட்டி இருக்கு எல்லா கம்பெனிலையும். அந்த கமிட்டி இஸ் சப்போஸ் டு சப்மிட் டு தி போர்டு. இதை வந்து கவர்மெண்ட்டும் எம்சிஏவும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்க போறாங்க. இதற்கு மேலே இதெல்லாம் தணிக்கைக்கு உட்பட்ட ஒரு விஷயங்கள். இதையெல்லாம் பண்ண இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பச்சை சட்டை போட்டவன் அயோக்கியன், மஞ்சள் சட்டை போட்டவன் நல்லவன், இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு ஏற்ற மாதிரி கேள்வி இப்படி கேட்டுட்டே போனா இந்த மாதிரி தான் பதில் சொல்ல முடியும். மக்களுக்கு இல்லாத விழிப்புணர்வை பயன்படுத்திக்கிட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் இதுல இருந்து தப்பிச்சிடுறாங்களா? நிச்சயமா தப்பிச்சுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல்ல வந்து இந்திய நாடு இன்னும் முழுமையாக படிப்பறிவு பெற்ற நாடாக சொல்ல முடியாது. முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு, டெவலப்பிங் நேஷன் தான், டெவலப்ட் நேஷன் கிடையாது. நம்ம நாடு வந்து இன்னும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு தவிர டெவலப் நேஷன் அறிவிக்க முடியாது. ஏன்னா இன்னும் பல இடங்கள் வந்து முன்னேற்றம் இல்லாமல் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நம்ம அதுக்காக வேண்டி இன்னைக்கு உழைச்சிட்டு இருக்கோம். ஒரு மெட்ரோல உட்காந்து நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கிராமப்புறத்தில் போய் முன்னேறாத ஒரு இடத்துல உட்காந்து பேசும்பொழுது அதோடைய வழி நமக்கு தெரியும். அதனால தான் நான் என்னுடைய கருத்து என்னன்னா, இந்திய மக்களும் இந்திய அரசாங்கமும் செய்து மனிதவள மேம்பாட்டில் நம்ம வந்து கவனம் செலுத்தணும். ஒரு நோபல் லாரியட் எக்கனாமிஸ்ட் ப்ரொஃபசர் ஜோசப் எழுதுறாரு, யூரோப்பை பற்றி அழகாக சொன்னாங்க. யூரோப்பில் வந்து கறவை மாடுகள் மீது ஒரு நாளைக்கு $2 செலவழிக்கப்படுது. அவர் எழுதுறாரு, இட் இஸ் பெட்டர் டு பி அ கவ் இன் அ யூரோப்பியன் நேஷன் தேன் பி அ ஹியூமன் பீங் இன் டெவலப்பிங் நேஷன் அப்படின்னு எழுதுறாரு. நம்முடைய இன்னைக்கு வந்து இந்தியா வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி, நம்ம அதை மறுக்கக்கூடாது, விவசாய நாடு. ஆக நம்ம நாடு வந்து ஒரு முன்னேறிய நாடுகளுடைய மத்தியில் இடம்பெற வேண்டும் என்றால் மனிதவள மேம்பாட்டில் நம் அனைவரும் சேர்ந்து இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது என்னுடைய வலிமையான கருத்து. இதில் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒரு ரிசோர்ஸ். இத்தனை மொழிகள், இத்தனை கலாச்சாரங்கள், இத்தனை மதங்கள், இத்தனை வேற்றுமைகளுக்கு மத்தியில் இந்தியர்கள் என்று ஒற்றுமையாக நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய வேற்றுமைகள் எல்லாம் கடைத்தெறிந்து விட்டு மக்கள் ஜனநாயக நாடு என்று பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம். நம்முடைய அரசாங்கம் என்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய அரசாங்கம். இருவரும் கைகோர்த்து நம்முடைய மனித வளத்தை மேம்படுத்துவதனால் நிச்சயமாக இந்த குளோபலைசேஷன், இந்த எம்என்சி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியனைசேஷன் என்ற ஒரு வார்த்தையை உலகத்தில் நாம் நிலைப்படுத்த முடியும். பன்னாட்டு நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக நாட்டோட வளர்ச்சிக்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறாங்களா, இல்ல பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய பங்களிப்பையே கொடுத்துக்கிறாங்களா? பன்னாட்டு கம்பெனிகள் இந்தியா போன்ற நாடுகளுக்கு வருவது என்பது அவருடைய லாபத்தை மேலும் பெருக்கிக் கொள்வது என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க வந்து இங்கு குறிப்பிட்ட காலத்தில் இருக்கிற காலத்தில் கொடுத்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு உள்நாட்டு உற்பத்தியில் ஒரு சிறு பங்களிப்பை செய்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் வந்து ஒரு நியாயமான கண்ணோட்டத்தில் பார்க்குறேன். அந்த சிறு உற்பத்தியை மேம்படுத்துகிற அந்த சிறு உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி போக்கை மேம்படுத்தி ஒரு சஸ்டைனபிள் எக்கனாமிக் கண்டிஷனுக்கு கொண்டு வருகிற ஒரு ஏற்பாட்டுக்கு எம்என்சி உதவி செய்வதில்லை. இங்கே தான் வந்து நாங்கள் வேறுபடுறோம். எம்என்சியை கண்ணு மூடிக்கிட்டு திட்டலை. எம்என்சி எந்த இடத்துல டிஃபர் ஆகுது, எந்த இடத்துல ப்ராஃபிட் மோட்டிவேஷனோட மட்டுமே இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெவலப் ஆகிற பொசிஷனில் உங்களை கை கழுவிட்டு நீ வேற ஒரு இடத்துல சீஃப் லேபர் கிடைப்பாங்கன்னா அங்கே ஜம்ப் ஆகிடும். அதுதான் எம்என்சி. அந்த பொசிஷனில் எம்என்சியை நீங்கள் வச்சு பார்க்குற போது ஒரு சஸ்டைனபிள் குரோத்துக்கு தேவையான சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் சோசியல் செக்யூரிட்டி பற்றி பேசாமல் எம்என்சி வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யும் அப்படின்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? ஸ்கில் என்பதை மட்டுமே மையப்படுத்தி ஒரு எம்என்சி இருக்குன்னா அது வந்து ப்ராஃபிட் மோட்டிவேஷன் தானே. உங்ககிட்ட ஸ்கில் இருக்கு, உங்களை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பிறகு எங்கிட்ட ஸ்கில் இருக்கு, என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு பிறகு இவர்கிட்ட ஸ்கில் இருக்கு, யூஸ் பண்ணிக்கிறேன்னா இது மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பச்சவந்தித்தனமான ஒரு அணுகுமுறை தானே. அப்ப இந்த அணுகுமுறையில் என்ன விதமான ஒரு பிரயோஜனம் இருக்க முடியும்? ஒரு சஸ்டைனபிள் குரோத்துக்கான வாய்ப்பு என்ன இருக்க முடியும்? சமூக பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தாத வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிகளான என்ன பயன்? லெவல் பிளேயிங் ஃபீல்ட் எல்லாருக்கும் இருக்கணும். பன்னாட்டு கம்பெனி இங்க நம்ம எதற்கு வரவழைக்கிறோம், அவர்கள் ஏன் வருகிறார்கள்ங்கிறது அவங்களுடைய விருப்பம். அது அவன் இங்க மார்க்கெட் இருக்குங்கிறதுனால தான் வருவான். அதை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? எனக்கு அதனால உபயோகமா, எனக்கு அதனால பலன் இருக்கா, அதுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னா எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய சட்டத்திட்டங்களை விட்டு கொடுக்க கூடாது.
அதெல்லாம் என்னுடைய பாலிசியே கிடையாது. அப்ப நாமே இதெல்லாத்தையும் உருவாக்கிக்கிட்டு இந்த மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொன்னா அதை நான் எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? எந்த விதத்திலும் டிஃபெண்ட் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸை அவங்க ஃபாலோ பண்றாங்களா? ஃபாலோ பண்றாங்க. நீங்க அந்த செட் ஆஃப் ரூல்ஸை இன்னும் கடுமையாக்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு சாதகமாக ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? பை ஆல் மீன்ஸ் டூ இட், பண்ணுங்க. அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, இல்லாட்டி அவங்க தூக்கி போடுங்க. சிம்பிள். அவங்களே போயிட்டு போவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் ஒத்து வரலையா, போறாங்க, எங்கேயோ போறாங்க. அரசுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் முதல்ல சரி செய்யப்பட்டாதான் பத்ரி சொன்ன மாதிரி வரக்கூடிய நிறுவனங்களை வந்து நம்ம வரையறைப்படுத்த முடியும். ஏன்னா கண்ணன் முன் வச்ச மாதிரி சமூக பாதுகாப்பே இல்லாத வளர்ச்சி தேவையா அப்படிங்கிற ஒரு நல்ல கேள்வி. அதே சமயங்களில் இதை அரசு வரையறைப்படுத்தும் போது அதுக்கு துணிச்சல் வரணும் இல்லையா? நான் எல்லா விஷயத்திலையும் சரியா இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது வரக்கூடிய நிறுவனங்களை வரையறைப்படுத்த முடியும். என்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க செய்யறதாக இருந்தால் நீங்க உள்ள வரலாம் அப்படிங்கிற போது ஒரு சமமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் இருக்கும். இது எல்லா மட்டத்திலையும் செய்ய வேண்டிய முயற்சி. அடுத்த வாரமும் வேறு ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.